காவல் காக்கக்கூடிய காவலர்களே இன்றைக்கு இந்த குற்றங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். முதலமைச்சர் ஈஸியா சாரின்னு சொல்லிடுறாங்க. ஏற்கனவே 24 லாக்அப் டெத் நடந்திருக்கு. ஆனா எதுவுமே லாக்அப் டெத் நம்ம சொல்ல முடியாது, எல்லாமே படுகொலைன்னு தான் சொல்லணும். போலீசாரால் செய்யப்பட்ட படுகொலைகள். இது அனைத்திற்கும் முதலமைச்சரே பொறுப்பேற்க வேண்டும். முழுமையான நீதி விசாரணை வேண்டும், சிபிஐ நீதி விசாரணை வேண்டும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். சாரின்னு சொல்றது அது ஒரு வகையில் அவங்களுடைய செய்த தவறுக்கு வருத்தம் தெரிவிக்கதா அர்த்தம், அது வேற விஷயம். இருந்தாலும் இந்த நீதியெல்லாம் இது நீதி விசாரணை வேண்டும். சாரி சொல்லக்கூடிய முதலமைச்சர் தலைமை கழகத்துல யாருக்கு போன் பண்ணாங்க, அந்த அதிகாரி யார், அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க. சாத்தாங்குளம் பெரிக்ஸ் அதுக்கு அவங்க பொது தேர்தல் 2020 பொது தேர்தல் வரைக்கும் அந்த அதை வச்சு போராட்டம் நடத்திக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கே இன்னும் ஒரு தீர்வு காணல. ஆனா அண்ணா பல்கலைக்கழகத்துல ஞானசேகரனுக்கு 5 மாசத்திலே தீர்ப்பு வந்துருச்சு. ஆனா அந்த பெரிக்ஸுக்கு இன்னும் தீர்ப்பு வரவே இல்லை. இவங்க ஆட்சிக்கு 4 வருஷம் ஆச்சு. இதை வச்சுதான் ஆட்சிக்கே வந்ததாக வேற சொல்லிட்டு இருந்தாங்க. ஆக சாத்தாங்குளம் பெரிக்ஸுக்கு ஒரு நீதி, அஜித்குமாருக்கு ஒரு நீதி அப்படிங்கிற மாதிரி இல்லாம எங்களுக்கு சிபிஐ விசாரணை. இதெல்லாம் மறைக்கிறதுக்காக வேண்டிதான் ஓரணியில் திரளுவோம், தமிழ்நாடு ஓரணியில் திரளுவோம். எனக்கு என்னது புரியவே இல்லை. எனக்கு நாங்களும் இப்போ முதலமைச்சர் கூட தான் இருக்கோம். ஓரணி தமிழ்நாட்டு நன்மைக்காக ஓரணியில் திரளுவோம்னா அது முதலமைச்சர் பக்கத்தில் நாங்களும் இருக்க தயார் தான். இப்ப நம்ம அவர் கூட தான் இருக்கோம்.